வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம ஆஃப்டர் ஆல்ன்ற ஒரு ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ் தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரேஸ் தான். இதை நம்ம ஜென்ரலா எப்படி யூஸ் பண்றோம், இல்ல சினிமாக்கள் எல்லாம் இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொண்ணு, ஆஃப்டர் ஆல் நீ வந்து ஒரு சாதாரண ஆளு, இந்த மாதிரி அடுத்தவங்களை மட்டமா சொல்றதுக்கு இந்த ஆஃப்டர் ஆலை சேர்த்து சொல்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். இல்ல இப்படிதான் நம்ம இதை புரிஞ்சிட்டு இருக்கோம் நிறைய பேர். உண்மையிலேயே இந்த ஆஃப்டர் ஆலுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த ஆஃப்டர் ஆலுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் சென்டென்ஸ்ல, எந்த இடத்துல இதை நம்ம போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷனோ, ஒரு ஐடியாவோ, இல்ல ஒரு அட்வைஸோ சொல்லுவோம். சொல்லிட்டு நம்ம சொல்ற அட்வைஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கூடவே ஒரு ரீசனையும் சேர்த்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்றப்போ அந்த ரீசனுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆஃப்டர் ஆலை சேர்த்துப்போம். ஸோ எல்லாத்தையும் விட இந்த ஒரு காரணத்துக்காகவே நீ இதை அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வீட்டுல உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, நீ ஒண்ணு அவனுக்கு போன் பண்ண தேவையில்லை, எல்லாத்துக்கும் மேல அவன் உனக்கு என்னைக்காவது போன் பண்ணிருக்கானா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். You don't need to call him. After all, he never calls you. ஸோ இந்த இடத்துல நீ அவனுக்கு போன் பண்ண தேவையில்லை அப்படின்றதுதான் நம்மளுடைய அட்வைஸ். அதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லாத்துக்கும் மேல அவன் உனக்கு போன் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம ஆஃப்டர் ஆல் he never calls you அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஒருத்தர் புது கார் வாங்க நினைக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் வேணாங்கிறாங்க. நாம அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் புது கார் வாங்க நினைச்சா அவர் வாங்கட்டுமே, இது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தானே. சோ எல்லாத்துக்கும் மேலா இது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இதை ஏன் நீங்க தடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். So you can stop him if he wants to buy a new car. After all, it is his hard earned money. After all, it is his hard earned money. எல்லாத்துக்கும் மேல இது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இப்படி நம்ம சொல்ல போறோம். சோ இந்த ஆஃப்டர் ஆல் இந்த அர்த்தத்துல யூஸ் பண்றப்போ ஒண்ணு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல இப்படி யூஸ் பண்ணலாம், இல்ல சென்டென்ஸோட கடைசி கொண்டு வரலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இட் இஸ் இதுக்கு அப்புறம் கூட இந்த ஆஃப்டர் ஆல போடலாம். சோ இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. சோ என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் மேல அவ என்னோட சிஸ்டர் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காகவே அவளை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So though we fight, I like her. After all, she's my sister. சோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வரலாம், பக்கத்துல கமா இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இல்ல கடைசியா கொண்டு வரலாம், she is my sister after all அப்படி கூட நம்ம சொல்லலாம். இல்லைன்னா she is after all my sister அப்படி கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல எல்லாம் எப்படி நம்ம கமா யூஸ் பண்ணிருக்கோங்கிறத பாத்துக்கோங்க. இப்போ ஒரு குவெஸ்சன்ல எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களை பத்தி நம்ம வந்து ரொம்ப நல்ல விதமா சொல்றோம். சோ எல்லாத்துக்கும் மேல அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். So what did you know about her after all? What did you know about her after all? ஒரு குழந்தைக்கு, ஒரு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம அட்வைஸ் பண்றோம். அதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லாத்துக்கும் மேல நீ வளர்ந்துட்ட இல்லையா, அப்ப இப்படி எல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. So after all, you have grown up. After all, you have grown up. இல்லைன்னா you have grown up after all, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் இதுக்கு. சோ அவருக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அவர் தானே பாஸோடைய ஃபேவரட், ஸோ அதனாலதான் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சப்போர்ட்டிவா ஒரு ரீசனை சேர்த்து சொல்றோம். ஸோ he got the promotion, he is the boss's favorite after all. ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைய திட்டாங்கன்னா, அவனை திட்டாத, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குழந்தை தானே, don't scold him. After all, he is just a baby. He is just a baby after all. He is after all just a baby. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எத்தனை விதமா வேணாலும் சொல்லலாம். இப்போ அடுத்த மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் ஆலுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம், அதுக்கு மாற வேற ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு நடக்கிறப்போ நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. சோ மாறாக, இருந்தாலும், எல்லாவற்றையும் தாண்டி, இந்த மாதிரி எல்லாம் அர்த்தத்துல நம்ம ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ணுவோம். சோ இன்னைக்கு மழை பெய்யும்னு எல்லா வெதர் ரிப்போர்ட்ஸும் சொன்னுச்சு. சோ அதனால நான் பாட்டுக்கு ரெயின் கோட்டு கொடை எல்லாம் எடுத்துட்டு வந்தேன், கடைசியில பார்த்தா மழையே பெய்யல. Weather report said it would rain today. So I brought my raincoat and an umbrella. It didn't rain after all. It didn't rain after all. So இந்த இடத்துல பார்த்தா கடைசியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல, ஃபைனலிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல யூஸ் பண்றோம். பட் எல்லா ஃபைனலியும் நம்ம ஆஃப்டர் ஆல் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. கடைசியில, இறுதியாக அப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம ஃபைனலி, லாஸ்ட்லிங்கிற மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி இப்படி நடக்கும்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா இப்படி நடந்துச்சு, இப்படி கான்ட்ரடிக்டா சொல்ற இடங்கள்ல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம ஃபைனலி, லாஸ்ட்லிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் இந்த இடத்துல வேண்டாம். So weather report said it would rain today, so I brought my raincoat and an umbrella. It didn't rain after all.
சோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அது டீச்சர் ஆவா இல்ல வேற ஏதாவது டிகிரி படிப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சதுக்கு மாறா கடைசியா பார்த்தா அவ வந்து லா ஸ்கூல் போறா போல இருக்கு. இட் லுக்ஸ் லைக் ஷீல் கோ டு லா ஸ்கூல் ஆஃப்டர் ஆல். சோ அவன் நினைச்சதுக்கு மாறா அவ இங்க போறா போல இருக்கு. So it looks like she'll go to law school after all. So ஒரு வில்லேஜ், ஸோ அங்க வில்லேஜ் அங்க எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் நினைச்சதுக்கு மாறா அது ஒன்றும் மோசமான கிராமம்லாம் இல்லை. இட் isn't such a bad village after all. It isn't such a bad village after all. நான் நினைச்சதுக்கு மாறா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஸோ ஒருத்தர் சொல்லிட்டே தான் இருந்தாரு, ஆனா நான் அது வந்து உண்மையா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கடைசியை பார்த்தா அவர் சொல்றதுதான் உண்மைன்றதை நான் அப்புறம் தான் உணர்ந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். I realized he was telling the truth after all. I realized he was telling the truth after all. சோ இந்த மாதிரி அர்த்தத்துல, அதாவது கான்ட்ரடிக்டா ஒன்னு இப்படி நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு மாற இப்படி நடந்துச்சு கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல எல்லாம் ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி கடைசியில தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்டோ இடையிலையோ கொண்டுட்டு வர வேண்டாம். அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களான்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அர்த்தத்துல யூஸ் பண்றப்போ ஒரு கமா போட்டுட்டு ஆஃப்டர் ஆல் போட்டோம். இதுல சென்டென்ஸ்லயே கடைசியா அப்படியே வருது பாருங்களேன். சோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். சோ ஆஃப்டர் ஆல் ரெண்டு அர்த்தத்துல யூஸ் பண்ணோம். ஒன்னு நம்ம ஒரு ஐடியாவோ ஒரு சஜஷனோ ஒரு விஷயத்தையோ சொல்றப்ப அதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ரீசனை சேர்த்து சொல்றப்போ ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ணோம். இன்னொன்னு நம்ம நினைச்சதுக்கு மாற கடைசியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ணுவோம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் அப்படின்றது ஒரு வார்த்தை இல்ல, அது எப்பவுமே 2 வார்த்தை தான். நிறைய பேர் ஆஃப்டர் ஆல்ங்கிறத ஒரு வார்த்தை மாதிரி எழுதுவாங்க இல்ல போட்டிருப்பாங்க. பட் ஆஃப்டர் ஆல்ங்கிறது எப்பவுமே 2 word phrase. ஸோ ஆஃப்டர் ஆல்ங்கிறது எப்பவுமே தனித்தனி வார்த்தைகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.